வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சாயங்கால மேகங்கள் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் காதலை உணர்ந்த புதிதில் மதியிடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்த மிதுன் சில நாட்களாக அதை நிறுத்தியிருந்தான். ஏன் தேவையில்லாமல் அவளுடன் பேசுவது கூட இல்லை. வெறும் ஏக்க பார்வைகள் மட்டுமே. அவன் பேசாமல் இருந்ததற்கு அவன் ஈகோ காரணம் என்று மதி நினைத்து கொண்டிருக்க, இப்போது அவன் கூறிவிட்டு சென்ற விஷயம் அவள் மனதை வெகுவாய் அசைத்து பார்த்தது. கடைசியில் தன்னை தொல்லை செய்யக்கூடாது என்றுதான் மனம் முழுவதும் காதல் இருந்தும் ஒதுங்கி இருக்கிறானா? இது எத்தனை தூரம் வலிக்கும் என்று அவளுக்கு தெரியாதா? அவள் துடிக்க துடிக்க அனுபவித்தவளாயிற்றே. அவனாவது அறியாமல் அந்த கஷ்டத்தை அவளுக்கு கொடுத்தான். அவள் தெரிந்தே அல்லவா கணவனை வருத்தி கொண்டிருக்கிறாள். மிதன் மீது உயிரையே வைத்திருந்த மதிக்கே அவன் வலிகள் முழுதாய் புரிய மிகவாய் கலங்கி போனாள். ஏனோ தான் அனுபவித்த அதே வலியை தெரிந்தே கணவனுக்கு அதற்கு மேல் கொடுக்க அவளுக்கு மனம் வரவில்லை. அவள் மனதில் ஏற்பட்டிருந்த வெறுமையை தாண்டி அவன் காதலை ஏற்று தான் கனவு கண்டது போல் வாழ்க்கை வாழ முடியுமா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு சாதாரண வாழ்க்கை அவளால் மிதுனுடன் வாழ முடியும். அவன் காதலை ஏற்பது தானே கடினம். அவள் அவன் மீது வைத்திருக்கும் காதல் என்றும் மாறாதே. அவர்கள் வாழ்வை மீட்டெடுக்க அது போதாதா என்ன? கண்டிப்பாக போதும் என்றே நம்பினாள் மதி. அதன் பிறகு வந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மதி மிதுனுடன் நன்றாக பேச ஆரம்பித்தாள். காதலாக இல்லாவிட்டாலும் முன்பு போல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகாமல் அவனிடம் சகஜமாக பேச முயற்சித்தாள். மிதுனுக்குத்தான் மனைவியின் திடீர் மாற்றம் ஆச்சரியமாக இருந்தது. 2 நாட்களுக்கு மேல் பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டான். என்னாச்சு பேபி, உனக்கு திடீர்னு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு என்னிடம் பேச வேண்டாம்டா? குழப்பத்துடன் மிதுன் கேட்க, இந்த கேள்வியை அவளும் எதிர்பார்த்தே இருந்ததால் பதிலும் உடனடியாகவே வந்தது. கணவன் அருகில் வந்து அவன் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டவள் அவன் கண்களை தன் கண்களால் சிறை எடுத்து கொண்டே பதில் கூறினாள். இதில் எனக்கு என்ன கஷ்டம் மிது? உங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது என் கனவு. என் காதலை நீங்கள் உணராத போது அதை காண்பித்து பிரயோஜனம் இல்லை என்றுதான் ஒதுங்கி இருந்தேன். இப்போதான் உங்களுக்கு புரிந்துவிட்டதே. இனி எல்லா பிரச்சனைகளும் மறந்து முதலில் இருந்து மகிழ்ச்சியாக வாழ முயற்சிப்போம் மித்து. ஃப்ரெஷ்ஷா நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமே. மனைவி பேச பேச மிதுனுக்கும் எல்லாமே சரியாக தோன்றியதுதான். ஆனாலும் ஏதோ ஒன்று இடிப்பது போல் இருந்ததால் அவனால் முழுதாக மகிழ முடியவில்லை. எப்போதும் போல் புருவங்கள் நிறைய யோசித்தவனுக்கு சட்டென இடித்த விஷயம் பிடிப்பட்டது. தன் கைகளை பிடித்திருந்த மனைவி கைகளை மேலும் அழுத்தமாக பிடித்து கொண்டவன், பேபி, என் காதல் என்றான் பரிதவிப்புடன். ஆம், இத்தனை நேரம் அவள் பேசியதில் அவன் காதலை பற்றி அவள் ஒன்றுமே கூறவில்லையே. கணவன் சரியாக தன் பலவீனத்தை பிடித்து விட்டதில் ஒரு நொடி அதிர்ந்து விழித்தவள் அடுத்த நொடியே சுதாரித்திருந்தாள். சும்மா குழப்பிக்கொண்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது என்பது புரிய இப்போது அவளிடம் இருந்து தெளிவாகவே பதில் வந்தது. மித்து, என் காதலை நான் உங்களுக்கு புரிய வைத்தது போல் உங்கள் காதலை நீங்க தான் எனக்கு புரிய வைக்க வேண்டும். இப்பதானே உங்களுக்கு காதல் வந்திருக்கு. என் பின்னாடி சுற்றி என்னை லவ் பண்ண வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சீரியஸும் விளையாட்டும் சேர்த்து கூறி முடித்து மதி கண்ணடிக்க இப்போது அனைத்தும் தெளிந்து விட்டதில் மிதுன் முகத்திலும் அதே குறும்பு ஒட்டி கொண்டது. அவளை குறும்புடன் பார்த்தவன் அவள் கைகளில் இருந்த தன் கைகளை விடுவித்து மனைவியை இடையோடு சேர்த்து அணைத்தான். கணவனது திடீர் அணைப்பில் மதி முகம் குங்குமமாய் சிவந்துவிட அவள் முகத்தை ஒற்றை விரலால் நிமிர்த்தியவன், உன்னை லவ் பண்ண வைக்க நான் உன் பின்னாடி சுத்தணுமா ரதி பேபி? என் ஒரு ஸ்மைல் போதாதா என்று கிசுகிசுப்பாக கேட்டு கண்ணடிக்க அவனது ஒற்றை சிரிப்பில் பெண் அவள் மனம் அவனிடம் சரணடையத்தான் செய்தது. அதில் அவன் புன்னகை மேலும் விரிய, ஐ நோ யூ பேபி என்று மேலும் கிசுகிசுப்பாக கூறியவன், பட் என் காதலை இனி உனக்கு முழுதாக புரிய வைப்பேன் பேபி. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் என்றவன் மனைவி கன்னத்தில் மென்மையாக இதழ் பதித்து விலகிவிட்டான். இன்னும் 2 நாளில் அனைவரும் சென்னை கிளம்ப வேண்டும் என்பதால் அன்று குடும்பத்துடன் அனைவரும் முருகன் கோவிலுக்கு வந்திருந்தனர்.
சரியாக 10 மணி அளவில் அனைவரும் கோவிலை அடைய சிறியவர்கள் அனைவரும் தத்தம் இணையுடனும் பெரியவர்கள் அனைவரும் பின்னாடி பேசிக்கொண்டும் வந்து கொண்டிருந்தனர். அது ஒரு சிறிய மலைக்கோவில் என்பதால் படி ஏறித்தான் செல்ல வேண்டும். மதி கைகளை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்த அஜய் படிகள் தொடங்கும் இடத்தில் பொம்மை கடையை பார்த்ததும் மதி எதிர்பார்க்காத நொடியில் அவள் கைகளை விட்டுவிட்டு ஹை காரு என்று கத்திக்கொண்டே அந்த கடை நோக்கி ஓடிவிட்டான். திடீரென்று அவன் ஓடியதும் எங்கே விழுந்துவிடப் போகிறானோ என்ற பயத்தில் அஜய் நில்லுடா என்று கத்திக்கொண்டே மதியும் அவன் பின்னால் ஓடினாள். மகன் வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட முயற்சித்ததில் சரியாக அவனை பிடிக்கும்போது புடவை தடுக்கி கீழே விழுந்தவள் முட்டி பலமாக படியில் மோதிவிட்டது. அப்போது மகனை ஒரு கையில் பிடித்திருந்தவள் ஆ என்ற வலியில் முனக அதற்குள் அங்கு வேகமாக வந்திருந்தான் மிதுன். இது அனைத்தும் ஒரு நொடியில் நடந்து முடிந்திருக்க அலுவலக விஷயமாக போனில் பேசிக்கொண்டே வந்த மிதுன் கவனிப்பதற்குள் மதி விழுந்திருந்தாள். அவள் சத்தத்தில் மொத்த குடும்பமும் அவளை சுற்றி குழுமிவிட பார்த்து வரமாட்டியா பேபி என்று கடிந்து கொண்டே மனைவியை தூக்கிவிட்டான் மிதுன். அவன் கைகளை பிடித்து கொண்டு மெதுவாக எழுந்தவளுக்கு முட்டியில் அடிபட்டிருந்ததால் சரியாக நிற்க முடியாமல் கணவனின் தோள் பற்றி கொண்டு ஒருவாறு நின்றாள். அச்சோ என்னடா நல்லா அடிபட்டுருச்சு போலையே என்ற கவலையுடன் பூர்ணிமாவும் அபிராமியும் அவள் கால்களை ஆராய அகானா, சந்திரிகா, பரத், மாறன், ராஜசேகர் அனைவருமே கவலையுடன் நின்று கொண்டிருந்தனர். அனைவர் முகத்திலும் கவலை ரேகையை கண்ட மதி ஏன் எல்லாரும் இவ்வளவு பதறீங்க? ஒண்ணுமில்ல, சின்ன காயம்தான். நான் இங்கேயே இருக்கேன், நீங்க எல்லாரும் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க என்று கூற நீ இல்லாம எப்படிடா என்றார் பூர்ணிமா கவலையுடன். அதனால என்ன அத்தை, நான் இன்னொரு நாள் வந்து கொள்கிறேன். திருமண விஷயத்திற்கு வந்துவிட்டு அது தடைப்பட வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க என்று கூறிக்கொண்டே அங்கிருந்த திண்டில் மெதுவாக அமர்ந்து கொண்டாள் மதி. குழந்தையை கைகளில் தூக்கி இருந்த அகானாவோ பாத்தியா குட்டி, உன்னாலதான் அம்மா கோவிலுக்கு வர முடியல, இனி இப்படி அம்மா கைவிட்டுட்டு ஓடுவியா என்று மென்மையாக அவனை மிரட்ட மாத்த என்ற தன் அத்தையிடம் தலையசைத்தவன் சாரிமா என்றான் அன்னையிடம் நல்ல பிள்ளையாக. அதில் மென்மையாக சிரித்த மதி பரவாயில்லடா கண்ணா, இனி குட்மாயா இருக்கணும் என்று கூறி மகனை கைகளில் வாங்கி ஒரு முத்தமிட்டுவிட்டு மீண்டும் அகானாவிடம் கொடுத்தாள். எல்லாரும் போயிட்டு வாங்கம்மா என்று அபிராமியிடம் கூறிவிட்டு மதி மேலும் வாகாக அமர்ந்து கொள்ள அவளை விட்டு செல்ல மனம் இல்லாமல் அனைவருமே தயங்கி நின்றனர். மதிக்கும் தன் இஷ்ட தெய்வத்தை பார்க்க முடியவில்லையே என்று வருத்தம்தான். ஆனால் மற்றவர்கள் மனம் புண்படக்கூடாதென்று அதை காண்பித்து கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள். ஆனால் ஒரு நொடியே ஆனாலும் அவள் முகத்தில் தோன்றிய வருத்தத்தை கண்டுவிட்ட மிதுன் ரதி பேபி நீயும் வருகிறாய் என்றான் அழுத்தமாக. அவன் குரலில் அனைவரும் அவனை குழப்பத்துடன் பார்க்க மதியோ நடக்க முடியல மித்தோ என்றாள் மெதுவாக. எதற்கு நடக்க வேண்டும் பேபி, நான் இருக்கேன்ல என்றவன் அடுத்த நொடி மனைவியை அலைக்காக கைகளில் தூக்கி இருந்தான். அனைவர் முன்பும் சட்டென அவன் தூக்கி விடுவான் என்று எதிர்பார்க்காத மதி ஐயோ மித்து என்ன பண்றீங்க, எல்லாரும் பார்க்கறாங்க விடுங்க என்று சிணுங்கிக் கொண்டே இறங்க முற்பட அவளை மேலும் அழுத்தி பிடித்தவன் என் பொண்டாட்டி வெக்கப்படுறாப்பா, அதனால எல்லாரும் எங்களை திரும்பி பார்க்காம முன்னாடி நடங்க என்ற கட்டளையாக கூற அவன் செய்த அலப்பறையில் மதி வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள். இவர்களை பார்த்து சிரித்த பரத் அண்ணா, உனக்கு முன்னாடி இருந்தே காதலிக்கிற நாங்க கூட இவ்வளவு லொள்ளு பண்ணல, உன் லொள்ளு தாங்கல என்ற மிதுனை கிண்டல் செய்ய அதான என்ற மாறனும் அவனுடன் இணைந்து கொண்டான். இருவரையும் ஒரு நொடி கண்களில் குறும்பு மின்ன பார்த்த மிதுன் ஆமாம்டா, என் மனைவியை நான் காதலிக்கிறேன், அவளை தூக்கிட்டு வர, நீங்களும் உங்க மனைவியை காதலித்தா தூக்கிட்டு வாங்க, அதை விட்டுட்டு என்னை கிண்டல் பண்ண வேண்டாம் என்று அசால்ட்டாக கூறி இருவரையும் பார்த்து கண்ணடித்து விட்டு ஏறத் தொடங்கிவிட்டான். அவன் சொல்லி சில நிமிடங்கள் கழித்துத்தான் பரத்திற்கும் மாறனுக்கும் அவன் என்ன சொன்னான் என்றே உரைத்தது. இருவரும் தங்களுக்குள் ஒரு பயந்த பார்வையை பரிமாறிக்கொண்டு தங்கள் இணையை பார்க்க பெண்கள் இருவருமே கேள்வியுடன் அவர்களை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். பரத் காதருகில் குனிந்த மாறன் என்னடா இப்படி மாட்டி விட்டுட்டான் உங்க அண்ணன் என்று புலம்ப ஆமாண்ணா, இதுக்கு பேசாம இவர் முன்னாடி மாதிரியே இருந்திருக்கலாம், மாறியதுல இருந்து இவர் வம்பு தாங்கல, இதுல அண்ணி வேற சரியானதும் இன்னும் லொல்லா போச்சு.
கடைசியில நம்மள மாட்டி விட்டுட்டு ஓடிட்டான் பாருங்க. பரத்தும் தன் மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தான். இருவரும் வெகு நேரம் குசுகுசுவென பேசிக் கொண்டிருக்க, பெண்கள் தொண்டை கனைப்பு சத்தம் இருவரையும் இவ்வுலகிற்கு மீட்டு வந்தது. ஆ, வேற வழி இல்ல என்ற மாறனிடம் கூறிவிட்டு பரத் சந்திரிகாவை தூக்கிவிட, மாறனோ நமக்குத்தான் கல்யாணம் ஆகலையே ஆனா குட்டி என்று லேசாக கூறி பார்த்தான். அதற்கு அவள் முறைத்த முறைப்பில் அடுத்த வார்த்தை பேசாமல் அவனும் தன் அவளை கைகளில் ஏந்தி இருந்தான். இவர்கள் வம்புகளை பார்த்து சிரித்து கொண்டே பெரியவர்கள் முன்னால் ஏறிவிட, தங்களுக்கு முன் மதியை தூக்கி கொண்டு செல்லும் இதனை முறைத்தவாறு பரத்தும் மாறனும் ஏறினர். என்னதான் வெளியில் விளையாட்டாக முறைத்தாலும் உள்ளுக்குள் மிதுனும் மதியும் இணைந்தது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியே. சிறிது நேரம் முறைத்து கொண்டிருந்தவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் தங்கள் கைகளில் இருந்த பெண்களின் அழகில் மூழ்கிவிட, 3 ஜோடிகளும் மேலே கோவிலை வந்தடைந்த போது முழு மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அனைவரும் கிளம்பி சென்னை வந்திருந்தனர். அன்று மாலை மாறன் அகானா நிச்சயம், மறுநாள் கல்யாணம் என்ற நிலையில் வந்து நின்றிருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் நிச்சயம் ஆரம்பிக்க இருப்பதால் மண்டபத்தில் அனைவருமே பரபரப்புடன் வேலை செய்து கொண்டிருந்தனர். அதிலும் மதி இரு வீட்டிற்கும் பொதுவாக போய்விட்டதால் இரு வீட்டு வேலையையும் இழுத்து போட்டுக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தாள். மணையில் பெண்ணிற்கான புடவையை வைத்துவிட்டு அடுத்த தட்டை எடுக்க மதி வேகமாக வந்து கொண்டிருந்த போது அவள் எதிர்பார்க்காத நொடியில் தூண் மறைவில் இருந்து மனைவியை பிடித்திழுத்திருந்தான் மிதுன். ஏதோ பேச வந்தவள் வாயில் விரல் வைத்து தடுத்தவன் அப்படியே அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்த அறைக்குள் நுழைந்து விட்டான். மித்து, என்ன பண்றீங்க? நேரமாச்சு, வேலை இருக்கு. அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் வாசல் கதவை பார்த்து கொண்டே மதி வேகமாக பேச, ரதி பேபி என்ற அவனது அழுத்தமான குரல் கூட அவளை நடப்பிற்கு மீட்டு வரவில்லை. வாசல் கதவையும் அவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தவளின் இடையை ஒற்றை கையால் மிதுன் சுற்றி வளைக்க, கணவனின் செயலில் அப்போதுதான் தான் இருக்கும் நிலை உணர்ந்து அவனை அதிர்ந்து பார்த்தாள் மதி. கூப்பிட்டா கவனிக்க மாட்டியா ரதி பேபி என்று இரக்கமாக கேட்டுக்கொண்டே அவள் முகம் நோக்கி மிதுன் குனிய, கணவனின் செயலை இன்னும் விழிவெறிய பார்த்து கொண்டிருந்தாள் மதி. அந்த கண்களில் தொலைந்த மனதை மீட்டெடுக்க விரும்பாதவன் அழுத்தமாக அவள் இதழ்களை சிறை செய்தே விடுவித்தான். அவளோ இன்னும் என்ன நடந்தது என்று புரியாமல் விழித்து கொண்டுதான் நின்றிருந்தாள். அதில் அவன் புன்னகை விரிய அவளுக்காக எடுத்து வைத்திருந்த பழச்சாறை அவளிடம் நீட்டியவன், இதை குடிச்சிட்டு உன் ரன்னிங் ரேஸை கண்டினியூ பண்ண பேபி, அதுக்கு தான் கூப்பிட்ட. கடைசியில எனக்கு ஸ்வீட் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. குறும்புடன் கூறிக்கொண்டே மிதுன் ஜூஸை அவளிடம் நீட்ட, இத்தனை நேரம் இருந்த அதிர்ச்சி போய் சிறு வெட்கத்துடன் அவன் கொடுத்த ஜூஸை வாங்கி கொண்டாள் மதி. அவளுக்கும் அது தேவையாக இருந்ததால் மடமடவென குடித்து விட்டாள். நான் போகவா மிது, வேலை இருக்கே. இந்த முறை எச்சரிக்கையாக கணவனிடம் கேட்டுவிட்டே அவள் நகர முற்பட, பேபி நான் எப்படி இருக்க சொல்லிட்டு போடி என்றான் மிதுன் ஆசையாக. அவன் குரலில் தெரிந்த ஆசையில் அப்போதுதான் கணவனை முழுமையாக பார்த்தாள் மதி. அழகிய பட்டு வேட்டி சட்டையில் அத்தனை கம்பீரமாக இருந்தான் மிதுன். உதட்டில் உறைந்திருந்த சிறு புன்னகையுடன் முழங்கை வரை மடித்து விடப்பட்ட பட்டு சட்டையும் பட்டு வேஷ்டியுமாய் அவன் அழகுக்கு என்ன குறை? அவன் முகத்தில் இருந்த மதியால் கண்களை அகற்றவே முடியவில்லை. அவள் மிதுன் எப்போதுமே அழகுதான் என்று மனசாட்சி கூற, வெட்கமே இல்லாமல் அவள் கண்கள் கணவனை ரசித்து கொண்டிருந்தது. அவள் கண்களில் வழிந்தது வெறும் ரசனை மட்டுமில்லாமல் அது காதல் என்பதை இந்த முறை தெளிவாக புரிந்து கொண்டான் மிதுன். என்ன பேபி, என் தேவதைக்கு கொஞ்சமாவது பொருத்தமாயிருப்பனா என்று குறும்புடன் மிதுன் கேட்க, அவன் குரலில் மீண்டவள், நீங்க என்றுமே அழகுதான் மிது என்றாள் மனதார. லவ் யூ பேபி, அவள் கண்களை பார்த்து கொண்டே மிதுன் கூற, லவ் யூ மித்து என்று உடனடியாக பதில் வந்தது மதியிடமிருந்து. ஆனால் அவள் அவன் காதலை உணர்ந்துதான் சொன்னாளா இல்லையா என்று ஆண்டவனுக்கே வெளிச்சம். அது சத்தியமாக மிதுனுக்கு புரியவில்லை. இதற்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டே நகர்ந்தான் மிதுன். அன்றைய நிச்சயம் அழகாய் முடிய, மறுநாள் அனைவர் ஆசிர்வாதத்துடனும் மாறன் அகானா திருமணமும் கோலாகலமாக முடிந்தது. அகானா கழுத்தில் தாலி கட்டுவதற்கு முன் அவள் காதருகில் குனிந்த மாறன், லவ் யூ அனா குட்டி, என் வாழ்வின் கடைசி நொடி வரை உன்னை பிரிய மாட்டேன்டா என்று அழுத்தமாக கூறிவிட்டே அவள் கழுத்தில் தாலி கட்டினான்.
அதில் பெண் அவளின் மனமும் தன்னவன் மீது கொண்ட காதலால் முழுதாய் நிறைந்து விட்டது. அன்று இரவே அவர்களுக்கு முதல் இரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட, தான் உயிராய் நேசித்த தேவதை பெண்ணை தன் காதலால் முழுதாய் அர்ச்சித்து கொண்டாடி மகிழ்ந்தான் மாறன். பெண் அவளிடமான அவனது தேடல் மென்மையாகவே இருந்தாலும் அது முடியும் வழிதான் தெரியவில்லை. விடியும் தருவாயில் தான் தன் அவளை விட்டு விலகியவன், ஆனா குட்டி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாடா என்று மென்மையாக கேட்க, அவளுக்கோ வெட்கத்தில் வார்த்தைகளே வரவில்லை. அவள் மறுப்பாக தலை மட்டுமே அசைக்க, அவள் நிலையை புரிந்து கொண்ட மாறனும், தூங்குடா குட்டி என்ற மனைவியை இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கினான். இருவருமே தங்களின் உயிரானவர்களின் கை சேர்ந்துவிட்ட மகிழ்ச்சியில் விடியலுக்கு காத்திருக்கும் 2 மணி நேரமும் நிம்மதியாக உறங்கினர். மறுநாள் வீட்டில் அனைவரும் கூடியிருக்க ராஜசேகர் தான் மகனிடம் பேச்சை தொடங்கினார். எங்காவது தேனிலவு போயிட்டு வாங்க மாறா என்று அவர் கூற, அவனும் சில நொடிகள் யோசித்தான். பின் பரத்தையும் மிதுனையும் ஒரு முறை திரும்பி பார்த்தவன், அப்பா, நாங்க 3 ஜோடியும் ஒரு வாரம் பக்கத்துல ஊட்டி போய் வரவா என்று சட்டென்று கேட்டுவிட, அது பெரியவர்கள் அனைவருக்குமே பிடித்து விட்டது. இதில் கொஞ்சம் சங்கடமாக நெளிந்ததென்றால் அது மதி மட்டும்தான். மற்ற இருவரும் புது ஜோடிகள், செல்வதில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவளும் இதனும் ஒன்றும் புது ஜோடி அல்லவே. அஜயை வைத்து கொண்டு எப்படி என்று யோசித்தவள் அதை வாய்விட்டே கூறவும் செய்தாள். அஜயை வைத்து கொண்டு எங்களுக்கு எதுக்குன்னா இப்ப இதெல்லாம், நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க என்று மதி மெதுவாக கூற, அவள் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த மிதுனின் முகம் யோசனையில் சுருங்கியது. மனைவி உண்மையாகவே மகனுக்காகத்தான் வேண்டாம் என்கிறாளா, இல்லை தன்னுடன் வர பிடிக்காமல் கூறுகிறாளா என்று புரியாமல் விழித்தான் மிதுன். ஆனால் அதற்குள் இவர்கள் பேசுவதை கவனித்த பூர்ணிமா, குழந்தைய நாங்க பார்த்துக்கிறோம் மதி, நீங்களும் நீங்களும் இப்பத்தானே இத்தனை வருடம் கழித்து சேர்ந்திருக்கீங்க, போயிட்டு வாங்கடா என்று கூறிவிட்டார். மதி யோசனையுடன் திரும்பும் போதுதான் கணவனின் முகம் அவள் கண்களில் விழுந்தது. அவன் முகத்தில் இருந்த ஒருவித பரிதவிப்பு அவன் மனதை தெளிவாக மதிக்கு உணர்த்தியது. இதற்கு மேல் அவள் மறுத்தால் நிச்சயம் அவனுடன் செல்ல விருப்பம் இல்லாமல் தான் சொல்கிறோம் என்று நினைத்து அவன் வருந்துவான் என்று புரிந்ததால், சரி அத்த என்று விட்டாள் மதி. அதில் மிதுனின் முகம் பெரும் நிம்மதி அடையவும் அவன் பால் பெண்ணவள் மனம் நெகிழ்ந்துதான் விட்டது. அடுத்த 2 நாட்களில் 3 ஜோடிகளும் தனித்தனி காரில் தங்கள் பயணத்தை ஊட்டி நோக்கி தொடங்கினர். 3 பேருக்கும் ஒரே ரிசார்ட்டில் மாறன் ஏற்கனவே அறை புக் செய்திருந்தான். அவர்கள் ஊட்டி சென்று அடையவே மாலை ஆகிவிட்டது. மூவரின் அறை சாவியையும் வாங்கி கொண்ட மாறன் பரத்திடமும் இதனிடமும் அவர்கள் உடையதை கொடுத்துவிட்டு, ஓகே மச்சான்ஸ், அடுத்து 1 வாரம் கழிச்சு கிளம்பும் போது மீட் பண்ணுவோம். நாங்க உங்க 2 பேரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், நீங்களும் எங்களை பண்ணக்கூடாது என்று விளையாட்டாக கூற, நீங்க கூப்பிட்டாலும் நாங்க ஒன்றும் வரமாட்டோம்னா உங்க கூட சுத்தவா ஊட்டி வந்தோம் என்று பரத்தும் பதிலடி கொடுத்தான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் மனைவிமார்கள் இருவரும் கணவனை இடிக்க மிதுனும் மதியும் அவர்களிடம் ஒரு மெல்லிய சிரிப்புடன் விடை பெற்றனர். பரத், சந்திரிகா மற்றும் மாறன் அஹானா 2 ஜோடியும் அன்றில் இருந்தே தங்கள் தேனிலவை முழுதாய் அனுபவித்தனர். 2 ஜோடிகளும் இப்போது முழு காதலுடன் இருந்ததால் அவர்கள் நிமிடங்கள் கூட வெகு அழகாக கடந்தது. இங்கு மிதுனோ எந்த அவசரமும் காட்டவில்லை. மனைவியிடம் தன் காதலை கூறி அவள் மனதை முழுதாய் படித்த பின்தான் அவளை நெருங்க வேண்டும் என பொறுமையாக இருந்தான். அன்றைய இரவு வெறுமனே மதியின் கைகளை மட்டும் பிடித்து கொண்டு மிதுன் உறங்கிவிட மதியும் நிம்மதியாக உறங்கிவிட்டாள். மறுநாளும் இருவரும் பக்கத்தில் வெளியே சுற்றிவிட்டு வர மனைவியை தன் கை வளையத்திற்குள்ளேயே வைத்திருந்தானே தவிர பெரிதாக அவளை நெருங்க மிதுன் முயற்சிக்கவில்லை. அவள் அருகாமையை மட்டும் முழுவதுமாக அனுபவித்து கொண்டான். அதில் மதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காதல் மனம் புரிய தொடங்கியது. அவன் வார்த்தைகளால் புரியாத காதல் அவன் கை அணைப்பின் கதகதப்பில், அதில் தன்னவன் உணர்த்திய பாதுகாப்புணர்வில் மெல்ல அவள் மனதில் இறங்கியது. தான் செயலில் உணர்த்திய காதலை வார்த்தைகளாலும் அவளிடம் கூற விரும்பினான் மிதுன். அன்று இரவு உணவு முடிந்ததும் அன்றைக்கு அறைக்கு செல்வதற்காக மதி திரும்ப, ரதி பேபி, என்னுடன் வா என்ற மனைவியை அழைத்து கொண்டு அந்த ரிசார்ட்டின் பின்புறம் இருந்த நீச்சல் குளம் அருகில் அழைத்து வந்தான் மிதுன். இருள் கவிழ்ந்திருந்த அழகிய வேளையில் யாரும் இல்லா அந்த ஏகாந்த சூழலில் நீச்சல் குளத்தின் தண்ணீர் சலசலப்பு மட்டுமே அங்கு கேட்க
அந்த இடம் முழுவதும் மெழுகுவர்த்திகள் அழகாய் மெல்லிய வெளிச்சத்தை வாரி இறைத்து கொண்டிருந்தது. அங்கு இரண்டு சேர் மட்டும் ஒரு சிறு வட்ட மேசையின் இருபுறமும் போடப்பட்டிருக்க, அந்த மேசையில் அழகிய இதய வடிவ ரெட் வெல்வெட் கேக்கும் அதை சுற்றி ரோஜா மலர்களால் அழகாய் அலங்கரித்திருந்தது. அந்த கேக் அருகில் சிறு கிரீட்டிங் கார்டு போல் ஒன்றிருக்க, அதை கைகளில் எடுத்த மிதுன் ஒன்றும் பேசாமல் தன் அவள் கண்களை பார்த்து கொண்டே அவளிடம் நீட்டினான். ஏற்கனவே அங்கிருந்த சூழலில் மனமெல்லாம் லேசாகி இருக்க, அவன் நீட்டிய கார்டை மென்மையாக மனநிலையுடன் கைகளில் வாங்கிக் கொண்டாள் மதி. அழகிய இதய வடிவ கார்டில் ரோஜாக்கள் சிதறி அற்புதமாயிருந்த கார்டின் அழகை அவள் ரசித்து கொண்டிருக்க, அதில் இருப்பதை படி ரதி பேபி என்றான் மிதுன் மெதுவாக. அவன் குரலுக்கு கட்டுப்பட்டு மதி அதில் இருந்த வார்த்தைகளில் பார்வையை செலுத்தினாள். வெறுமையாயிருந்த என் வாழ்வில் வரமாய் வந்த வண்ணங்களை மாறி இறைத்த என் வெண்மதியே, என் பிழை மன்னித்து காதல் உணர்ந்து என் வாழ்வின் இறுதி நொடி வரை என்னுடன் பயணிப்பாயா? உன் மித்தோ. அதில் அவன் எழுதியிருந்த வாசகங்களை படித்து மதியின் கண்கள் அவள் அனுமதி இல்லாமலே கலங்கிவிட்டது. அவன் காதலை அழகாய் 4 வரியில் கூறியிருந்தான் அவள் மித்தோ. கலங்கிவிட்டு கண்களுடன் வார்த்தைகள் வராமல் அவள் மிதுனை நிமிர்ந்து மட்டும் பார்க்க, அவள் பார்வையை தன் கண்களால் சிறை எடுத்து கொண்டவன், பேபி ஐ லவ் யூடா. இதை புரிந்து கொள்ள இத்தனை வருடங்கள் எடுத்துவிட்ட இந்த முட்டாளை மன்னிப்பாயா பேபி? எனக்குள் இருந்த உணர்வுகளை முதலாக வெளியே கொண்டு வந்தது நீதான் பேபி. நான் இயந்திரம் இல்லை, மனிதன் என்று முதலாக புரிய வைத்தவள் நீ. வாழ்வில் உணர்ச்சிகள் என்பதையே துறந்திருந்த நான் முதலாக உணர்ச்சி வசப்பட்டது உன்னிடம்தான் பேபி. என்னை மீறி என் மனம் சென்றது உன்னிடம் மட்டும்தான். அதை அப்போது சரியாக ஆராயாமல் உன்னை பிரிந்து விட்டாலும் நீ ஏற்படுத்திய பாதிப்பு என் மனதை விட்டு போகவே இல்லைடி. மீண்டும் எத்தனை வருடம் கழித்து உன் கை சேர்ந்த போது தான் நான் என் வாழ்வு நிறைவு பெற்றதாக உணர்ந்தேன் பேபி. உன் காதலை நான் முதலாக உணர்ந்த போதுதான் எனக்குள்ளும் மனது என்ற ஒன்று இருந்ததை புரிந்தது பேபி. இதை மிதுன் கூறும்போது மதியின் முகம் யோசனையுடன் சுருங்கியது. இவன் எப்போது தன் காதலை உணர்ந்தான் என்று மதி யோசிக்க, அவள் முகத்தில் இருந்தே அவள் மனதை படித்துவிட்ட மிதுன் அன்று குடித்துவிட்டு அவள் உளறியதையும் அதற்கு பின் அவன் மனதில் தோன்றிய மாற்றங்களையும் கூறினான். உன் காதலை உணர்ந்த பின்தான் அனைத்தையும் மனதால் பார்க்க ஆரம்பித்தேன் ரதிமா. அதற்கு பின்தான் வரத்தின் வருத்தம், ஆரனின் கோபம் எல்லாமே புரிந்தது பேபி. யாருமே இல்லாத என் வாழ்வில் நீ தாண்டி எனக்கு எல்லோரையுமே மீட்டு கொடுத்தாய். ஆனால் கடைசியில் நீ எனக்கு கிடைக்காமல் போய்விடுவாயோ என்ற பயமா இருக்கு பேபி. என்னுடைய எல்லா தவறையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாயா ரதி பேபி? அத்தனை நேரமும் என் குரலில் தன் மனதை முழுவதுமாய் கூறிக்கொண்டிருந்தவன் கடைசியாக குரலில் நிறைந்துவிட்ட பரிதவிப்பை என்ன முயன்றும் குறைக்க முடியாமல் கேட்டுவிட்டு தன் அவளின் முகத்தை ஏக்கத்துடன் பார்த்தான். இதற்கு மேலும் அவன் காதலை அவளால் மறுக்க முடியுமா என்ன? அவளுக்கு அவன் மீது இப்போதும் சிறு வருத்தம் உண்டுதான். இந்த காதலை உணர அவன் இத்தனை நாள் ஆக்கி இருக்க வேண்டாமே என்ற வருத்தம்தான். அஜய் மட்டும் இல்லை என்றால் தாங்கள் இணைந்திருக்க முடியாதே என்ற வருத்தம்தான். ஆனால் அதையே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை என்ன ஆவது? இதோ தன் கண்முன் தான் தான் வாழ்க்கை என்ற யாசகம் கேட்டு நிற்கிறான் அவள் கணவன். எதற்கும் அடங்காத மிதுன் சந்திரா அவள் முன் பரிதவிப்புடன் நிற்பதை அவளால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. அடுத்த நொடி எதுவும் யோசிக்காமல் தன் கணவனை இறுக அணைத்திருந்தவள், லவ் யூ மித்து, லவ் யூ சோ மச் என்று கூறிக்கொண்டே அவன் மார்பில் முகம் புதைத்து கொள்ள, நிஜமாவா பேபி? எனக்காக எதுவும் பொய் சொல்லவில்லையே என்று நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டான் மிதுன். அவன் பரிதவிப்பு அவளுக்கும் புரிய அவனை நிமிர்ந்து ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவள் அவன் கேள்விக்கு பதிலாய் அவளே அவன் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்திருந்தாள். முதலில் அவள் செயலில் இது தன் மனைவிதானா என்ற அதிர்ச்சியுடன் நின்றிருந்த மிதுன் மெதுவாக அவள் செயலை தனதாக்கி கொண்டான். நீண்ட நேரம் நீடித்த இதழ் யுத்தம் முடியும் தருவாயில் அதற்கு மேல் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் மனைவியை கைகளில் ஏந்தி இருந்தான் மிதுன். மனைவியை கைகளில் ஏந்தியவாறே தங்கள் அறையை அடைந்தவன், பேபி கேன் பி என்று மெதுவாக அவள் காதருகில் கேட்க வெட்கத்துடன் சம்மதமாய் தலை அசைத்தாள் மதி.
ஒரு காலத்தில் வெறும் ஈர்ப்பென்று நினைத்து அவளை ஆண்டவன் இன்றோ மனம் முழுவதும் காதல் இருந்தபோதும் அவள் சம்மதம் வேண்டி நிற்கிறான். கணவனின் உளமார்ந்த காதலில் கரைந்துதான் போனாள் பெண் அவள். மென்மையாக ஆரம்பித்த அவர்கள் கூடலில் ஒரு கட்டத்திற்கு மேல் மிதனால் என்ன முயன்றும் மென்மையை கடைபிடிக்க முடியவில்லை. இத்தனை வருடங்கள் என்னவென்றே தெரியாமல் தவித்த உணர்வின் வெளிப்பாடோ, தன்னவளின் காதலை வெகு தாமதமாய் உணர்ந்ததன் விளைவோ, தன்னவள் தன்னை விட்டு சென்றுவிடக் கூடாதென்ற தவிப்போ, ஏதோ ஒன்று அவனை இயக்க மென்மை என்பது சுத்தமாய் அவனை விட்டு விடை பெற்றிருந்தது. கணவனின் செயலில் மதியும் அவனது காதலையும் தவிப்பையும் தான் முழுதாய் உணர்ந்தாள். அவள் மீதான எல்லையில்லா காதலும் தவிப்பும் தான் அவனது செயலில் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டவள் முயன்று தன் வலியை பொறுத்து கொண்டு கணவனுடன் ஒத்துழைத்தாள். வெகுநேரம் கழித்து அவளை விட்டு விலகியவனுக்கு அவளது சோர்ந்த தோற்றம் அப்போதுதான் தன் செயலை உணர்த்த, ஐ எம் சாரி பேபி என்று அவளை இறுக அணைத்து அவள் முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தான் அந்த முரடன். ஒவ்வொரு முத்தத்திற்கும் சாரி பேபி சாரி என்று அவன் வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல் அவன் மன்னிப்பை தாங்க முடியாமல் அவன் இதழ்களை தன் கைகளால் மூடியவள் மறுப்பாக தலையசைத்தாள். அதில் அவன் கேள்வியாக மனைவியை பார்க்க, சாரி வேண்டாம், உங்க காதல் எனக்கு புரியுது மித்து என்று கூறியவள் அவன் கன்னத்தில் மென்மையாக இதழ் பதிக்க, மனைவி தன்னை புரிந்து கொண்டதில் அவனுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. லவ் யூ டி என்று கூறிக்கொண்டே மனைவி புறம் குனிந்தவன் இந்த முறை கொஞ்சம் முயன்று மென்மையாக மனைவியை கையாண்டான். கூடல் முடிந்த களைப்பில் மதி உறங்கிவிட வெகு நாட்களுக்கு பின் மனம் முழுவதும் நிறைந்திருந்ததில் தூங்கும் மனைவியை ஆசையாக பார்த்து கொண்டே விழித்திருந்தான் மிதுன். சிறிது நேரத்தில் தூக்கத்தில் மதி உளறிய வார்த்தையில் ஷாக் அடித்தது போல் நகர்ந்து விட்டான் மிதுன். அவன் மனதில் கோடி நெருப்பை அள்ளி கொட்டியது போல் துடித்து விட்டான். அவன் உயிரையே உருவி குடிப்பது போல் வார்த்தைகளை உதிர்த்தவளோ அதை உணராமல் உறங்கிக் கொண்டிருந்தாள். கணவன் தன் மீது கொண்ட காதலை உணர்ந்துவிட்ட மதிக்கு முதலில் அந்த காதல் மட்டுமே பிரதானமாய் தெரிய கணவனுடன் மகிழ்வுடன் தான் இருந்தாள். ஆனால் நன்றாக தூங்கிய போது அவள் ஆள் மனம் விழித்து கொண்டதோ, மித்து என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்க தானே என்று அவள் மெதுவாக புலம்பத் தொடங்க, அத்தனை நேரம் அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்த மிதுன் மனைவி குரலில் அவள் என்ன பேசுகிறாள் என்று கவனிக்கத் தொடங்கினான். மித்து, ஒருவேளை ஒருவேளை நான் உங்களை சந்தோஷப்படுத்தலைன்னா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? நான் உங்களை சந்தோஷமா ஏதேதோ திணறியவள் அதற்கு மேல் பேச முடியாமல் அமைதியாகிவிட்டாள். அவள் ஆள் மனதின் பயத்தை அவளாலேயே வார்த்தைகளால் கூற முடியவில்லை. அதை கேட்ட மிதுனின் நிலைதான் வெகு மோசமாக இருந்தது. உச்சக்கட்ட அதிர்ச்சியுடன் எழுந்து விட்டவன் கண்களில் உயிர் கொல்லும் வேதனையுடன் மனைவியை பார்த்தான். என்ன வார்த்தை பேசுற ராட்சசி, வார்த்தையாலேயே என்னை கொன்றுவ போலையேடி. சத்தம் வராமல் மெதுவாக புலம்பியவன் கண்கள் உயிர் வலியை சுமந்திருந்தது. நீங்க போக மாட்டீங்க அஜய், அஜய் இருக்கா இல்லையா, சோ போக மாட்டீங்க. தனது பயத்திற்கு தானே ஒரு விடையும் கண்டுபிடித்து கொண்டவள் அதற்கு மேல் நிம்மதியாக உறங்கிவிட்டாள். மிதனுக்கோ வேகமாக துடித்து தவித்து கொண்டிருக்கும் மனதுடன் அங்கு இருக்க முடியாது என்று தோன்றிவிட வேகமாக எழுந்து பால்கனிக்கு வந்து விட்டான். அவன் மனம் முழுவதும் வலி 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 மட்டும்தான் நிறைந்திருந்தது. இத்தனை தூரம் தன் காதலை கூறி அதை ஏற்றுக்கொண்ட பின்பும் மனைவி வாயில் இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருகிறதென்றால் அவள் மனம் எத்தனை தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும். மனம் முழுவதும் காதலுடன் இருந்த மிதனுக்கு மதியின் வேதனை முழுவதுமாக புரிந்தது. அஜய்க்காகத்தான் தான் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற எண்ணம் அவள் மனதில் வேரூன்றி போய்விட்டதை மிகப்பெரிய வலியுடன் உணர்ந்தான் மிதுன். அதெல்லாம் நான் புரியாமல் செய்த முட்டாள்தனங்கள் என்று உனக்கு எப்படி புரிய வைப்பேன் பேபி? என் காதலை உணர்ந்த நொடியில் இருந்து இந்த உயிர் உனக்கானது மட்டும்தான் என்று எப்படிடி புரிய வைப்பேன்? உயிரை கொடுத்துத்தான் புரிய வைக்க வேண்டுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே ரதி பேபி. என்ன செய்வது என்று தெரியாமல் வாய்விட்டே என் குரலில் புலம்பிக் கொண்டிருந்தான் மிதுன். வெகு நேரம் யோசித்தும் மனதின் வலிகள்தான் மிஞ்சியதே தவிர மதியின் மனதை எப்படி மாற்றுவது என்று அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. காலையில் மதி எழுந்து வந்த போதும் மிதுன் அதே நிலையில்தான் பால்கனியில் அமர்ந்திருந்தான். நேராக அவனிடம் வந்தவள், சீக்கிரம் எழுந்துட்டீங்களா மித்து என்று சாதாரணமாக கேட்க
அவளை நிமிர்ந்து பார்த்தவனுக்கு என்ன முயன்ற முகத்தை சாதாரணமாக வைத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மனைவி நிலையும் அவனுக்கு புரியத்தான் செய்தது. தனக்காக அவளது கஷ்டங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னை ஏற்றுக்கொண்டு விட்டவளுக்கு தூக்கத்தில் அவள் ஆழ் மனதின் பயம் வெளியே வந்தது தெரியவில்லை என்று சரியாகவே புரிந்து கொண்டான் மிதுன். மீண்டும் மிதுன் கண்களில் அதே வலியை பார்த்து துடித்துவிட்ட மதி, மித்து என்னாச்சு என்று அவன் முன் மண்டியிட்டு அமர அதற்குள் சுதாரித்திருந்தான் மிதுன். அவளை எதுவும் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பாதவன், ஒண்ணுமில்லையே ரதி பேபி என்று அழகாய் சிரித்தான். அவளோ அவனை நம்பாமல், இல்லையே ஏதோ சரியில்லையே என்று தீவிரமாக யோசிக்க அவள் மதிமுகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன், ஒண்ணுமில்ல பேபி, இன்று எங்கு வெளியில போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த, அவ்வளவு தாண்டா, நீ போய் கிளம்புகிறாயா, நானும் வரேன் மென்மையாக மிதுன் கேட்க மதிக்கோ இன்னும் குழப்பம் தீர்ந்த பாடில்லை. நிஜமாகவே ஒன்றும் இல்லையா மித்து? அவள் மீண்டும் கேட்க அவள் முகத்தை தன் அருகில் இழுத்து அவள் இரு கன்னங்களிலும் அழுத்தமாக இதழ் பதித்தவன், நிஜமாடா, வேண்டுமென்றால் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லவா என்று கூறி கண்ணடிக்க கணவனின் செயலில் வெட்கம் வந்துவிட, சி போங்க மித்து என்று விட்டு எழுந்து விட்டாள். உள்ளே செல்ல திரும்பியவள் ஒரு நொடி நின்று அவனை திரும்பி பார்க்க அவன் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியேதான் இருந்தது. மித்து, இனி நீங்க எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, அதை என்னால பார்க்க முடியாது உறுதியாக கூறிவிட்டு அவள் கணவன் முகம் பார்க்க அதில் உறைந்திருந்த புன்னகையில் நிம்மதியுடன் உள்ளே சென்று விட்டாள் மதி. அத்தனை நேரம் மனைவிக்காக முயன்று புன்னகைத்து கொண்டிருந்தவனோ அவள் சென்ற அடுத்த நொடி அந்த புன்னகையை தொலைத்திருந்தான். தான் இத்தனை தவறும் செய்த பிறகும் தனக்காக மட்டுமே யோசிக்கும் அவள் காதல் மனதின் முன் தான் மிகவும் சிரித்து போய்விட்டதாக தோன்றியது மிதுனுக்கு. அவள் காதலுக்கு தான் கொஞ்சமும் தகுதி இல்லையோ என்ற எண்ணமே அவனை வாட்டி வதைத்தது. மனம் முழுவதும் குழப்பத்துடன் இருந்தவன் மனைவியிடம் மட்டும் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை. அவள் தவித்தவரை போதும், இனி அவளை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டவன் மதியிடம் சிரித்த முகமாகவே தான் இருந்தான். இருவரும் கிளம்பி காலை உணவை முடித்து கொண்டு இலக்கில்லாமல் சுற்ற ஒரு இடத்தில் இருந்த மலை முகடு மிகவும் அழகாக இருந்தது. மதி முகத்தில் இருந்த ரசனையை கண்டு மிதுன் காரை நிறுத்திவிட்டான். ரொம்ப அழகா இருக்குல்ல மித்து என்று கூறிக்கொண்டே மதி இறங்க, ஆமா பேபி என்ற பதிலுடன் மிதுனும் இறங்கினான். மலையின் இறுதியில் இருந்த பகுதியை ஒரு கட்டத்திற்கு மேல் செல்ல முடியாதவாறு கம்பி போட்டு வைத்திருந்தனர். ஆனால் அந்த பக்கம் தெரிந்த இயற்கை காட்சி அத்தனை அழகாயிருந்தது. அவர்கள் நின்றிருந்த இடத்தில் இருந்த கம்பி மறைத்ததால் மதி சற்று தள்ளி நின்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். மிதுனோ அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். வெளியில் இருந்த குளிருக்கு இதமாக கைகளை தேய்த்து மாறி மாறி கன்னத்தில் வைத்து கொண்டே முகமெல்லாம் விகசிக்க அவள் இயற்கை அழகை ரசித்து கொண்டிருக்க அவனோ மனைவியின் அழகைத்தான் ரசித்தான். அழகிய சிவந்த ரோஜா மலர் போல் இருந்த மனைவியை அள்ளி அணைக்க அவன் கைகள் துடித்த நேரம் முந்தைய இரவு அவள் உளறியதும் சேர்ந்தே ஞாபகம் வந்து தொலைத்தது. அவளது வார்த்தைகள் மனதில் ஒலித்த நொடி இத்தனை நேரம் இருந்த இதம் மறைந்துவிட பேசாமல் திரும்பிவிட்டான் மிதுன். சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் கம்பியின் அந்த பக்கம் தாண்டி சென்றிருந்தான். அந்த மலையின் முனை வரை சென்று ஒரு பாறை மீது நின்றிருந்தவன் மனதில் ஆயிரம் குழப்பங்கள். தான் எங்கு நிற்கிறோம் என்பதை கூட உணராமல் எதிரில் தெரிந்த மேக மூட்டத்தை ரசிக்கும் எண்ணம் கூட இல்லாமல் நின்றிருந்தான் மிதுன். அவன் உடல் மட்டும்தான் அங்கு இருந்ததே தவிர மனம் ஏதேதோ குழப்பங்களில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. அத்தனை நேரம் இயற்கையை ரசித்து கொண்டிருந்த மதி தற்செயலாக கணவனை தேடி திரும்ப அவன் நின்றிருந்த இடத்தை பார்த்து அதிர்ந்து விட்டாள். கம்பியின் அந்த புறம் சென்று மலையின் விளிம்பில் மிதுன் நின்றிருப்பதை பார்த்த மதி பதட்டத்துடன் அவனை நோக்கி சென்று மித்தோ என்று அழைக்க, ஏற்கனவே பாறை நுனியில் குழப்பத்துடன் நின்றிருந்தவன் திடீரென்று ஒலித்த மனைவியின் குரலில் சட்டென்று திரும்ப பாறை வழுக்கி தடுமாறி விழுந்தான் மிதுன். மலை உச்சியில் இருந்து தடுமாறி அவனுக்கு அவன் விழப்போவது பாதாளம் என்பது உரைக்க அவன் கைகள் அனிச்சை செயலாய் அந்த பாறையின் நுனியை அழுத்தமாக பற்றியது. ஒரு நொடியில் நிகழ்ந்துவிட்ட நிகழ்வில் உயிர் வரை சென்று தாக்கிய அதிர்வுடன் வேகமாக அவனிடம் ஓடி வந்தாள் மதி. ஐயோ மித்து, கை கொடுங்க என்று குரல் நடுங்க அவள்
அவனை நோக்கி குனிந்து கை நீட்ட இத்தனை நேரம் பாறையை பிடித்து கொண்டு ஏற முயற்சித்து கொண்டிருந்தவன் மனைவியின் குரலில் அவளை நிமிர்ந்து பார்த்தான். கண்கள் எல்லாம் கலங்க, மொத்த காதலையும் கலக்கத்தையும் கண்களில் தேக்கி அவள் அவனை பார்த்து கொண்டிருக்க, அவள் முகத்தை பார்த்தவனுக்கு இத்தனை நேரம் மனதில் இருந்த வலி மேலும் அதிகரித்தது. அவள் நீட்டிய கைகளை பிடிக்காமல் அவள் கண்களை பார்த்தவன் என்ன நினைத்தானோ, பேபி நான் வேணா செத்துடவா என்றான் ஏக்கமான குரலில். அவன் குரலில் ஏற்கனவே நடுங்கிக் கொண்டிருந்தவளுக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. என்ன உளறீங்க மித்து, ப்ளீஸ் கை கொடுங்க என்று அவள் பதட்டத்துடன் கேட்க, அவனோ தனது இத்தனை நேர முயற்சியை கூட கைவிட்டிருந்தான். இல்ல பேபி, நான் உனக்கு வேண்டாம்டா, நான் யாருக்குமே வேண்டாம் பேபி. விரக்தியின் உச்சத்தில் அவன் பேசிக்கொண்டே போக, அவன் கைகள் வேறு அந்த பாறையில் இருந்து தளறுவது போல் இருக்கவும், வேகமாக முன் நோக்கி நகர்ந்தவள் தானே அவன் கைகளை இழுத்து அழுத்தமாக பிடித்தாள். மித்தோ, நீங்க விழுந்தா நானும் உங்களுடன் விழுந்துருவேன், இது அஜய் மீது சத்தியம் என்று அழுத்தமாக மதி கூற, அவள் வார்த்தைகள் அவன் செயலை கட்டுப்படுத்தியது. கண்களில் இன்னுமே குறையாத வலியுடன் அவளை பார்த்தவன், கையை விடு பேபி, நானே மேல வரேன் என்றான் உணர்வற்ற குரலில். அவளோ அவன் கூறுவதை கவனிக்காமல் அவன் கைகளை மேலும் அழுத்தமாக பிடித்து கொண்டிருந்தாள். அதை ஒரு பார்வை பார்த்தவன் பின் தானே அந்த பாறையின் நுனியை முன்பு போல் அழுந்த பற்றி நன்றாக எக்கி மேலே வந்துவிட்டான். அவன் மேலே வந்ததும் தான் மதிக்கு உயிரே வந்தது. அவனை பிடித்து இழுத்து கொண்டு இந்த பக்கம் வந்தவள் நேராக கார் வரை அவனை இழுத்து சென்றாள். ரூமுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் பேசாமல் அவள் அமர்ந்துவிட அவள் கோபம் அவனுக்கும் புரிந்தது. அவன் வேண்டுமென்றே விழவும் இல்லை, வேண்டுமென்றே பேசவும் இல்லை. ஏதோ அந்த நிமிட குழப்பத்தில் உளறிவிட்டான். ஆனால் அது மதியை எத்தனை காயப்படுத்தி இருக்கும் என்று அவனுக்கும் புரிந்தது. தானும் காரில் அமர்ந்தவன் ரதி பேபி என்று மெதுவாக அழைக்க, அவளோ அவன் பக்கம் கூட திரும்பவில்லை. அந்த பயணம் முடிந்து மீண்டும் தங்கள் அறைக்கு வரும் வரை இருவரிடமும் மௌனமே. மிதுன் பேச முயற்சித்தும் அவள் பேசாததால் அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தான். தங்கள் அறைக்குள் நுழைந்ததுதான் தாமதம். கதவை வேகமாக சாத்திய மதி கொஞ்சமும் யோசிக்காமல் மிதுனை ஓங்கி அறைந்திருந்தாள். அவள் அறைந்ததில் அதிர்ச்சியுடன் மிதுன் அவளை பார்க்க, அவனது அதிர்ந்த பார்வை மேலும் அவள் கோபத்தை தூண்ட மீண்டும் அவனை ஒரு அறை விட்டாள். இந்த முறை அடியின் வீரியம் குறைந்திருந்தாலும் அவள் கோபம் கொஞ்சமும் குறையவில்லை. பேபி வலிக்குதடி, கன்னத்தை பிடித்து கொண்டு மிதுன் பாவமாக கூற, நல்லா வலிக்கிட்டு என்று கூறிக்கொண்டே கையை மடக்கி அவன் மார்பில் வேக வேகமாய் குத்தினாள் மதி. சிறிது நேரம் அவள் அடியை வாங்கிக் கொண்டிருந்தவனுக்கு ஏனோ சிரிப்புதான் வந்தது. மனைவியின் இந்த கோபம் அவனுக்கு பிடித்திருந்ததோ என்னவோ. முகத்தில் உறைந்துவிட்ட புன்னகையுடன் அவள் அடிகளை வாங்கி கொண்டு நின்றான் மிதுன். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க மித்து? எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி கேட்பீங்க? நீங்க இந்த மாதிரி முடிவெடுக்கவா நான் எல்லாத்தையும் மறந்து என்னையே உங்களுக்கு கொடுத்தேன்? கோபத்தில் அவன் சட்டையை பிடித்து கத்திய மதியின் குரல் அவள் அறியாமல் கலங்கி தவித்தது. மனைவியின் தவிப்பு புரிய அதற்கு மேல் அவளை வாட்டாமல் அவள் கைகளை அழுத்தமாக பற்றி அவளை தன்னுள் புதையுமாறு மேலும் இறுக அணைத்து கொண்டான் மிதுன். போதும் பேபி, சாரிடா, நான் அப்படி பேசி இருக்க கூடாதுதான். காலையில் இருந்தே மனம் சரியில்லைடா, ஏதோ குழப்பம், அதில் என்ன பேசுகிறோம் என்று புரியாமல் உளறிவிட்டேன். சாரிடா ரதி பேபி. அவள் முதுகை மென்மையாக வருடிக்கொண்டே மிதுன் கூற, இன்னும் என்ன குழப்பம் மிது? எல்லாம் தான் சரியாகிவிட்டதே. இன்னும் கூட மதியின் குரலில் இருந்த நடுக்கம் குறையவில்லை. மிதுன் அவள் கேள்விக்கு மறுப்பாக தலை மட்டுமே அசைத்தான். அவன் செயலில் மதி புரியாமல் விழிக்க, உன் ஆழ் மனதின் காயங்கள் ஆறவே இல்லை பேபி என்றவன் நேற்று இரவு அவள் தூக்கத்தில் உளறிய வார்த்தைகளை மிகுந்த வலியுடன் மீண்டும் கூறினான். சில காயங்களுக்கு எப்படி மருந்திடுவது என்று எனக்கு தெரியவில்லை பேபி. ஆனால் நீ இப்படி கஷ்டப்பட்டு ஏதாவது பேசும் போதெல்லாம் என்னால் தாங்கவே முடியலைடி. குழந்தைக்காகத்தான் திருமணம் என்றது உன் மனதை மிகவும் பாதித்திருக்குடா. அது இல்லை, இப்போது நீதான் என் உயிர் என்று நான் தெளிவாக உணர்ந்து விட்டேன் என்று உனக்கு எப்படி புரிய வைப்பது என்றே தெரியவில்லை பேபி. அந்த மலை உச்சியில் விழுந்தபோது எனக்கு தோன்றியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாண்டா என்றவன் மதியின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவள் கண்களை பார்த்து கொண்டே தொடர்ந்து பேசினான். ஒருவேளை உனக்காக இந்த உயிரை கொடுத்து விட்டால் எனக்கு அஜயையும் தாண்டி
நீதான் எல்லாமே என்று உனக்கு புரியுமோ என்ற எண்ணத்தில் தாண்டா அப்படி கேட்டேன். அப்போது என் மனதில் இருந்ததெல்லாம் உன் நினைப்பு மட்டும்தான் ரதிமா. அது தவறுதாண்டா, முட்டாள்தனம்தான். நீயும் அஜயும் நான் இல்லாம என்ன பண்ணுவீங்க? இப்போ புரியுதுடா. அந்த நொடி ஏதோ குழப்பத்தில் அப்படி யோசிச்சுட்டேன் பேபி. சாரிடா என்றவன் மீண்டும் அவளை இறுக அணைத்து கொண்டு விட, கணவன் கூறிய விஷயங்கள் அனைத்தும் அவள் அடி மனசின் ஆழம் வரை சென்று தாக்கியது. அவன் கூறியது உண்மைதானே? ஒரு நொடி அவள் தாமதித்திருந்தால் கூட அவன் உயிர். அந்த நினைவே அவளுக்கு நடுக்கமாக இருந்தது. குழந்தைக்காகத்தான் திருமணம் செய்தான். அவனுக்காகத்தான் எல்லாவற்றையும் சரி செய்ய நினைக்கிறான். அதை மீறி கணவனுக்கு தன்னிடம் காதல் இருக்குமா என்ற அவளது சிறு சிறு சந்தேகங்கள் கூட அந்த நொடி தவிடு பொடி ஆகியிருந்தது. அவன் உயிரை கொடுத்து காதலை நிரூபித்தால் தான் நம்புவாயோ என அவள் மனசாட்சி வேறு ஏளனமாக கேள்வி கேட்க, ஐயோ இல்லை என்ற கதறலுடன் கணவன் கை அணைப்பில் இருந்தவள் அவனை மேலும் தன்னுடன் இறுக அணைத்து கொண்டாள். மதி அலறி தன்னை அணைத்ததில் அவளை தானும் இறுக அணைத்து கொண்டவன், என்ன ரதி பேபி, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல என்று கூறிக்கொண்டே அவள் முதுகை ஆறுதலாக தடவி கொடுத்தான். கணவன் ஸ்பரிசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடைந்தவள் அந்த நொடி தன் மனதில் எங்கோ ஓரத்தில் ஒட்டி கொண்டிருந்த சிறு சிறு கசடுகளை கூட வேரோடு துடை தெரிந்திருந்தாள். சிறிது நேரம் அவள் சரி ஆகட்டும் என்று பேசாமல் நின்ற மிதுன் சிறிது நேரம் கழித்தும் அவள் பிடி கொஞ்சமும் தளராமல் இருக்க, பேபி என்று மென்மையாக அவள் முகத்தை நிமிர்த்த, இப்போது கணவன் முகத்தில் இருந்த காதல் முழுவதும் எந்த பிசிறும் இல்லாமல் மதியின் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் காதலுக்கு அவனது காதல் கொஞ்சமும் சளைத்ததில்லையே என்று தெளிவாக உரைத்தது மதிக்கே. தன்னையே விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்த மனைவியை பார்த்தவன், என்னடி என்று சிறு புன்னகையுடன் கேட்க, எப்போதும் போல் அவன் சிரிப்பில் அவள் இதயம் தாளம் தப்பியது. லவ் யூ மித்து என்றவள் அடுத்த நொடி அவன் முகத்தை கைகளில் ஏந்தி வேகமாக அவன் முகம் முழுவதும் தன் இதழ் தடங்களை பதிக்க, பெண் அவளின் திடீர் தாக்குதலில் மயங்கித்தான் போனான் அந்த ஆண்மகன். அவள் முத்தமழை ஒருவாறு ஓய்ந்த போது அவள் மனம் தெளிவடைந்து விட்டது மிதுனுக்கு நன்றாகவே புரிந்தது. முந்தைய இரவு அவள் கொடுத்த இதழ் ஒற்றலில் இருந்த சிறு தயக்கம் கூட இப்போது மனைவியிடம் முழுவதும் விடை பெற்றிருப்பதை உணர்ந்தவன், பேபி என்ற ஆசையுடன் அவள் முகம் பார்க்க, அவன் பார்வையை தாங்க முடியாமல் வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள் மதி. பேபி, நிஜமாகவே எல்லாம் சரியா போச்சாடி? என் பழைய ரதி பேபியை இப்போதான் பார்க்கறேன் பேபி. இது பொய் இல்லையே, நிஜமா என்னை முழு மனதுடன் மன்னித்து விட்டாயா? சந்தோஷமும் பரிதவிப்பும் போட்டி போட மிதுன் கேட்க, அவன் கண்களை இப்போது எந்த தயக்கமும் இல்லாமல் பார்த்தவள், ஆம் மிது என்றாள் உறுதியாக. அந்த நொடி மிதுனின் மனம் முழுதாய் நிறைந்து விட்டது. தேங்க்ஸ் பேபி என்று முழு சந்தோஷத்துடன் கூறியவன், ஐ எம் வெரி ஹாப்பி பேபி என்று கத்திவிட்டான். இஷ் மித்து, கத்தாதீங்க என்ற மதி அவன் வாயை மூட, தன் வாயில் இருந்த அவள் கைகளில் அழுந்த முத்தமிட்டவன், ஐ எம் வெரி லக்கி பேபி என்று கூறிக்கொண்டே அவளை தூக்கி வேகமாக சுற்றினான். அவன் செயலில் தானும் மகிழ்ச்சியுடன் அவன் கழுத்தை இறுக அணைத்து அவனுள் புதைந்து கொண்டாள் மதி. இருவர் மனமும் முழுதாய் நிறைந்துவிட, அடுத்து வந்த நாட்கள் எப்படி சென்றது என்று கேட்டால் இருவருக்குமே தெரியாது. அடுத்து வந்த நாட்களில் மற்ற இரு ஜோடியை விட அதிகமாகவே மிதுன் மதி ஜோடி அந்த நாட்களை அனுபவித்தனர். ஊருக்கு கிளம்புவதற்கு முந்தைய நாள் அனைவரும் சேர்ந்து ஒரு முறை வெளியே சுற்றுவோம் என்று முடிவு செய்து அனைவரும் காலையில் கிளம்பி வர, மிதுன் மதி முகத்தில் நிறைந்திருந்த மகிழ்ச்சி அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்வை மற்ற அனைவருக்குமே எடுத்து காட்டியது. அனைவரும் சேர்ந்த பெண்கள் மூவரும் கூட்டு சேர்ந்து கொண்டு ஆண்களை காய விட்டு கொண்டிருந்தனர். போட்டிங் கூட அனைவரும் சேர்ந்துதான் போக வேண்டும் என்று சண்டித்தனம் செய்து பெண்கள் மூவரும் சேர்ந்து கூத்தடிக்க, அவர்களை வயிற்றெரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் ஆண்கள். மூவரும் போட்டிங் முடிந்ததும் அகானா தனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்க, மற்ற இரு பெண்களும் அதை வழிமொழிந்தனர். அதில் கடுப்பான பரத், அட பாவிகளா, இன்று காலையில் இருந்தே எங்களை ஏதாவது வாங்கி வரத்தான் 3 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது புருஷனோட இருக்கலாம்னு தோணுதா என்று அவன் மூவரையும் பார்த்து கேட்க, இப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? அழுத்தம் திருத்தமாக சந்திரிகாவிடம் இருந்து வந்த கேள்வியில் அதற்கு மேல் அவனுக்கு வாயை திறக்க தைரியம் இருக்குமா? என்ன ரிகா, நீ கேட்டு இல்லாமையாடா? தோ வாங்கிட்டு வர என்று அவன் நகரப்போக,
ஓ, அப்ப நாங்க கேட்டா வாங்கித் தரமாட்ட, அப்படித்தானே? என்ற அஹானா அண்ணனை முறைக்க, மதியும் சேர்ந்து அவனை முறைத்து வைத்தாள். அதில், ஐயோ அம்மா, தாய்களா, மலை ஏறாதீங்க, நான் வாங்கிட்டு வரேன் என்று ஓடிவிட்டான் பரத். அதை பார்த்து மூவரும் சிரித்து கொண்டே தங்களது அரட்டையை தொடர, மிதுனும் மாறனும் மென்மையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். மிதுன் என்ற காதருகில் ஒலித்த மாறனின் குரலில் அவன் புறம் திரும்பினான் மிதுன். எல்லாம் சரியாகிவிட்டதா மிதுன்? மதி முழுசா சரி ஆகிட்டாளா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இருவரின் மகிழ்ச்சியும் அவர்கள் மனநிலையை எடுத்துரைத்ததாலும் அதை மிதுன் வாயால் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியே கேட்டான் மாறன். என்ன இருந்தாலும் அவன் தங்கை வாழ்வல்லவா? அவன் கேள்வியில் மென்மையாக சிரித்த மிதுன், எல்லாம் சரியா போச்சு மாறன், இனி எங்களுக்குள் சிறு சுணக்கம் கூட வர நான் விடமாட்டேன். மிகவும் அழுத்தமாக வந்து விழுந்த மிதுனின் பதிலில் மாறன் நிம்மதியாக புன்னகைத்தான். அன்று முழுவதும் விளையாட்டும் சிரிப்புமாக கழிய மிகுந்த மகிழ்ச்சியுடன் 3 ஜோடிகளும் ஊர் திரும்பினர். 1 வருடம் சென்றிருந்தது. அன்று மிதுனின் வீடு முழுவதுமே விழா கோலம் பூண்டு அத்தனை அழகாயிருந்தது. மதி இப்போது 8 மாத கருவை சுமந்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் சந்திரிகாவும் 5 மாத கர்ப்பமாக இருக்க அஹானா 3 மாத கருவை சுமந்திருந்தாள். மதிக்கு வளைகாப்பு ஏற்பாடு செய்யும் போது வீட்டில் இருக்கும் மற்ற 2 பெண்களும் மாசமாக இருந்ததால் அவர்களை விட்டுவிட்டு செய்ய மனதில்லாமல் மூவருக்கும் சேர்த்தே வளைகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். அஹானாவை பிரசவ காலத்தில் தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என பூர்ணிமா ஆசைப்பட, அஹானாவை விட்டு இருக்க முடியாத மாறனும் தானும் 1 மாதம் கூடவே இருந்து பின் அவளை அழைத்து போவதாக கூறிவிட்டான். இப்போது அபிராமி ராஜசேகரம் வந்திருக்க 2 நாட்களாக வீடே களை கட்டி கொண்டிருந்தது. வீட்டின் வரவேற்பறையிலேயே சிறு மேடை மாதிரி அமைத்து 3 நாற்காலிகள் போட்டிருந்தனர். அங்கு வந்திருந்த அனைவரும் பெண்கள் மூவரும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க, அங்கு வந்து நின்றதோ அவர்கள் கணவன்மார்கள். அனைவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு மாறன் தான் பேசத் தொடங்கினான். என்னடா பெண்கள் வராமல் நாங்க வந்து நிக்கிறோமேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் தேவதைகளை நாங்களே அழைக்கப் போகிறோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று மாறன் கூறி முடிக்கும்போது பெண்கள் மூவரும் அறையில் இருந்து வெளியில் வந்திருந்தனர். அவர்கள் மூவரும் தம் கணவர்களை யோசனையுடன் பார்க்க மூவருமே தங்கள் இணைகளை பார்த்து அழகாய் கண்ணடித்தனர். மதி கையை பிடித்து கொண்டு நின்றிருந்த அஜய், நான் அப்பா கிட்ட போறேன் என்று ஓடிவிட்டான். மகன் தன்னை நோக்கி வந்ததும் சிறு சிரிப்புடன் அவனை கைகளில் ஏந்தி கொண்டான் மிதுன். 3 ஆண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முதலில் தன் மனைவியை பார்த்து கொண்டே தன் காதலை அழகாய் பாடினான் மாறன். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். என் மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கும் நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ? நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம், உயிரின் திரையின் முன் பார் பிம்பம். நம் காதல் காற்றில் பற்றும் அது வானின் காதல் வெப்பம், நான் கையில் மாற்றிக்கொள்ள பொன்னுன் கூந்தல் விழும். மனைவியின் கண்களை சிறை செய்து கொண்டே பாடியவன் மெதுவாக வந்து அவளை அழைத்து வந்து அவள் இருக்கையில் அமர வைத்தான். மாறன் பாடி முடித்ததும் பரத் சந்திரிகாவை பார்த்து பாடத் தொடங்கினான். அதிகாலை பூக்கள் உன்னை பார்க்க ஏங்கும், அந்தி மாலை மேகம் உன்னை பார்த்தே தூங்கும். உன் கண்கள் தானே விண்மீன்கள் தேடும் உன்னோடு வாழ்ந்தால் வரமல்லவா. கனவுகள் தருகிறாய், கவிதைகள் தருகிறாய், உறவுகள் தருகிறாய் உயிரிலே. அவனும் அழகாய் பாடிக்கொண்டே மனைவியை அழைத்து வந்து அமர வைக்க, சந்திரிகா கண்கள் காதலுடன் கணவனுடன் கலந்தது. அடுத்து அனைவரும் மிதுனை பார்க்க, மதியும் படபடப்புடன் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். மிதுன் பாடுவானா என்றெல்லாம் அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அவள் சந்தேகத்தை பொய் ஆக்குவது போல் அழகாய் பாடினான் மிதுன். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தாள், உடனே எடுத்தே சென்று விட்டாள். கால் தடமே பதியாத கடல் தீவு அவள்தானே. அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன். கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே.
அதன் பல்லவி சரணம் புரிந்து மௌனத்தில் நின்றேன். ஒரு கரையாக அவள் இருக்க, மறு கரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய், கானல் நீரின் மீன் பிடிக்க, கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. அமைதியுடன் அவள் வந்தாள், விரல்களை நான் பிடித்து கொண்டேன். பல வானவில் பார்த்தே வழியில் தொடர்ந்தது பயணம். உறக்கம் வந்தே தலை கோத, மரத்தடியில் இளைப்பாறி, கண் திறந்தேன் அவளும் இல்லை, கசந்தது நிமிடம். அருகில் இருந்தாள் ஒரு நிமிடம், தொலைவில் தெரிந்தாள் மறு நிமிடம். கண்களில் மறையும் பொய்மான் போல் ஓடுகிறாள். அவளுக்கும் எனக்கும் நடுவினிலே திரை ஒன்று தெரிந்தது எதிரினிலே. முகமூடி அணிந்தால் முகங்கள் தெரிந்திடுமா? ஓஹோ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். மகனை கைகளில் வைத்து கொண்டு நிறுத்தி நிதானமாக அவளை வர்ணித்து பாடியவன் மேடையில் இருந்து இறங்கி மகனை அபிராமி கைகளில் கொடுத்துவிட்டு மதியை நோக்கி வந்தான். இன்னமும் அவன் பாடும் பிரமிப்பில் இருந்தே மீள முடியாமல் அவள் நின்று கொண்டிருக்க, பாடிக்கொண்டே அவளை கைகளில் பூ போல் ஏந்தி வந்து அமர வைத்தான். பெண்கள் மூவருமே நிகழ்ந்திருக்க, அவர்கள் மனதின் முழு மகிழ்ச்சியுடன் அழகாய் நிறைவடைந்தது வளைகாப்பு விழா. மேலும் 1.5 மாதம் கடந்திருந்த நிலையில் அன்று மதிக்கு பிரசவ வலி எடுத்தது. மதி, மிதுனுடன் மாறன், அகானா, பூர்ணிமா அனைவரும் மருத்துவமனை வந்திருந்தனர். சந்திரிகாவுக்கு நிறை மாதம் என்பதால் அவளும் பரத்தும் வீட்டில் இருந்தனர். அவர்களுடன் அஜயை விட்டுவிட்டு அனைவரும் வேகமாக மருத்துவமனை விரைந்தனர். மதியை பிரசவ அறைக்குள் அழைத்து சென்றுவிட மிதுனுக்கோ இதயம் வேகமாய் துடித்து அவனை பயமுறுத்தி கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று தெரியாத பதட்டத்துடன் இறுகிப்போய் மிதுன் அமர்ந்திருக்க, சிறிது நேரத்தில் செவிலியர் பெண் வெளியில் வந்தார். சார், உங்க மனைவிக்கு நல்ல பெயின் வந்துருச்சு, நீங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உள்ள வாங்க என்று அவனை அழைக்க, அவனுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. லேசாக திறந்திருந்த கதவின் வழியாக கேட்டு கொண்டிருந்த மதியின் கதறலையே அவனால் கேட்க முடியவில்லை. இதில் உள்ளே போய் அதை பார்க்க சொன்னால் அவன் என்ன செய்வான்? அவன் நிலை உணர்ந்து அவன் அருகில் வந்த அகானா, அண்ணா உள்ள போண்ணா, இந்த நிலையில் உன் அருகாமையை அண்ணி விரும்புவாங்க, புரிஞ்சுக்கோண்ணா என்று மெதுவாக மிதுனுக்கு எடுத்து கூறினாள். அவள் கூறுவதும் அவனுக்கு ஒருவாறு உரைக்க, துடிக்கும் இதயத்துடன் உள்ளே சென்றான் மிதுன். மிதுனை பார்த்ததும் அத்தனை வலியிலும் கூட மதியின் முகம் அழகாய் மலர்ந்தது. மித்து என்ற வலியை பொறுத்து கொண்ட மதி அவன் புறம் கை நீட்ட, வேகமாக வந்து அவள் கைகளை பற்றி கொண்டான் மிதுன். அடுத்து வந்த அனைத்து வலிகளுக்கும் மதியின் வாய் மித்து மித்து என்று மட்டுமே முணுமுணுத்து கொண்டிருந்தது. அவன் கைகளை அழுத்தமாக பிடித்திருந்தவளுக்கு அது பெரிய ஆறுதலாக இருக்க, தன் வலிகளுக்கு மருந்தாய் கணவன் பெயரையே முனகிக் கொண்டிருந்தாள் மதி. கடைசியாக குழந்தை வெளியே வந்தபோதுதான் அவள் தன்னை அறியாமல் அம்மா என்று கத்தியது. குழந்தையை எடுத்து அவள் மயங்குவதற்கு முன் மருத்துவர் அவளிடம் காட்ட, ஒரு மெல்லிய சிரிப்புடன் குழந்தையையும் கணவனையும் பார்த்தவள் மித்து என்ற சொல்லோடு சோர்வோடு மயங்கிவிட்டாள். அந்த நொடி மிதுனின் மனதில் எழுந்த வேதனையை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. எப்படி ஒரு சூழலிலும் தன் பெயரை மட்டுமே உச்சரிக்கும் மனைவியின் அன்பின் முன் அவன் மனம் தானாக அவள் காலடியில் முழுதாய் சரிந்தது. அதே நேரத்தில் மற்றொரு கவலையும் தோன்றி அவன் மனதை கொல்லாமல் கொல்ல, அதை தாங்க முடியாமல் தவித்தான் மிதுன். சிறிது நேரத்தில் அவர்கள் பெண் அரசியை செவிலியர் பெண் அவனிடம் நீட்ட, அவன் கவனம் குழந்தை புறம் திரும்பியது. மனைவியை உரித்து வைத்து அழகாய் பிறந்திருந்த குழந்தையை ஆசையாய் கைகளில் ஏந்தி கொஞ்சிவிட்டு கொடுத்தான் மிதுன். அதன் பெண் குழந்தையை அனைவரிடமும் காட்டிவிட்டு உள்ளே எடுத்து வந்து தொட்டிலில் விட்டுவிட்டனர். அன்றைய இரவு அகானாவையும் மாறனையும் கிளம்ப சொல்லிவிட்டு பூர்ணிமா, மிதுன் மட்டும் மதியுடன் இருந்தனர். காலையில் அபிராமியும் வந்து விடுவார் என்பதால் எந்த சிரமமும் இருக்காது என்று முடிவு செய்திருந்தனர். மதியை சாதா அறைக்கு மாற்றிய பின் அவள் களைப்பில் உறங்கிக் கொண்டிருக்க, வெகு நாட்களுக்கு பின் மனமெல்லாம் வலிக்க மீண்டும் அன்றைய இரவு முழுவதும் மனைவியின் காலடியில் படுத்திருந்தான் மிதுன். காலையில் கண் விழித்த மதியும் பக்கத்தில் கணவனை தேட, அவன் காலடியில் படுத்திருப்பதை பார்த்து குழப்பத்துடன் அவனை மெதுவாக அழைத்தாள். ஏதாவது கஷ்டம் என்றால் தானே அவன் அவ்வாறு செய்வான். மித்து மித்து என்ற மனைவி அழைப்பில்
வேகமாக எழுந்து அவள் அருகில் வந்தவன், ரதி பேபி, ஆர் யூ ஓகேடா? ஒன்றும் வலி இல்லையே என்ற பதட்டத்துடன் மிதுன் கேட்க, ஒன்றும் இல்லை மித்து, இதுக்கா இவ்வளவு வருத்தப்படுறீங்க என்ற சிறு புன்னகையுடன் அவள் கேட்க, அவள் கேள்வியில் அவன் முகம் வேதனையுடன் சுருங்கியது. அதில் விஷயம் வேறு என்று அவளுக்கும் புரிய, என்னாச்சு மித்து என்று மெதுவாக கேட்டாள் மதி. கலங்கிவிட்ட கண்களுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அடுத்த நொடி மனைவியை மென்மையாக அணைத்து, ஐ எம் சாரி பேபி, சாரிடா என்று கூறிக்கொண்டே அவள் முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தான். முத்தத்துடன் அவன் கண்ணீரும் அவள் முகத்தை நனைக்க, அவன் வேகம் சற்று குறைந்ததும் அவனை பிடித்து அமர வைத்தவள், என்ன மித்தோ, எதுக்கு இவ்வளவு சாரி? அதெல்லாம் சொல்லக்கூடாது, வருத்தப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கேனா இல்லையா? சிறு கண்டிப்புடன் மதி கேட்க, அதில் சிறு பிள்ளை போல் முகத்தை வைத்து கொண்டவன், சாரி பேபி, என்னால முடியலையே என்றான் பாவமாக. அந்த அளவிற்கு என்ன ஆனது என்ற கேள்வியுடன் மதி அவனை பார்க்க, அவள் பார்வையை புரிந்து கொண்டவன், பேபி, நேத்து அத்தனை வழியிலும் என் பெயரையே தானேடி மாற்றி மாற்றி கூறிக்கொண்டிருந்தாய். இதேபோல் அஜய் பிறந்த போதும் என் அருகாமை உனக்கு தேவைப்பட்டிருக்கும் தானே? நான் இல்லாமல் போய்விட்டேனே பேபி. எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ, உன்னை இத்தனை கஷ்டப்பட விட்டு நான் மட்டும் ஜாலியா இருந்திருக்கேன்னு நினைச்சா மனசெல்லாம் ரணமாய் வலிக்குதடி. கலங்கிய கண்களுடனும் குரலுடனும் மிதுன் கூற, அஜய் பிறந்தபோது தன் மனம் அவனை தேடியதை நினைத்து மதியின் முகமும் ஒரு நொடி வேதனையில் சுருங்கத்தான் செய்தது. ஆனால் சில நிமிடங்களில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சுதாரித்திருந்தாள் மதி. அவள் வருந்தினால் அவள் கணவன் அவளுக்கு மேல் அல்லவா வேதனைப்படுவான்? மித்து என்று மென்மையாக மதி அழைக்க, அத்தனை நேரம் தலை குனிந்து அமர்ந்திருந்தவன் அவள் குரலில் மனைவியை நிமிர்ந்து பார்த்தான். மித்து, அது எதுவும் நீங்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். மேலும் எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து இப்போதான் என்னை உயிராய் பார்த்துக்கிறீங்க இல்லையா? அஜய்க்கு விட்டதையெல்லாம் நம் பெண்ணுக்கு சேர்த்து வைத்து செய்து அனுபவித்து விடலாம் மித்து. முடிந்ததை பேசி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை நினைக்கவும் கூடாது. மென்மையாக ஆரம்பித்தவள் கணவன் மனதை மாற்றும் பொருட்டு அழுத்தமாக முடிக்க, அவள் குரலில் இருந்த அழுத்தத்தில் தானும் தெளிந்தான் மிதுன். சரி பேபி என்ற ஒற்றை வார்த்தையில் தன் மனதின் மாற்றத்தை உரைத்தவன் குழந்தையை எடுத்து மனைவி அருகில் விட்டான். இருவரும் சேர்ந்து குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்க, சிறிது நேரத்தில் அங்கு அவர்கள் மொத்த குடும்பமும் வந்து சேர்ந்தது. குழந்தையை பார்த்த அஜய்க்கு அத்தனை மகிழ்ச்சி. ஹாய் குட்டி பாப்பா, பிங்க் கலர்ல இருக்கா என்று அவன் ஆசையாய் தங்கையை கொஞ்ச, அவனை தானும் சிறு சிரிப்புடன் கைகளில் ஏந்தி கொண்டான் மிதுன். மிதுன் மதியின் பெண்ணரசி அந்த குடும்பம் முழுவதையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினாள். அடுத்து வந்த மாதங்களில் தொடர்ந்து சந்திரிகா, அகானா இருவருக்கும் குழந்தை பிறக்க, அதற்கு மேல் அந்த குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் சென்றது. குடும்பத்தின் அருமை தெரியாமல் உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் இருந்த மிதுனின் வாழ்க்கை அவன் அவளின் வரவால் அனைத்தையும் அடைந்திருந்தது. வாழ்க்கையில் இழந்த அனைத்து மகிழ்ச்சியும் அந்த குடும்பம் இப்போது முழுவதும் அணு அணுவாய் அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.